தொடர்ந்து பழனியை அடையும் 3 பாதைகள் குறித்து சிந்திப்போம். 450 அடி உயரமுள்ள பழனி மலையில் ஏறுவதற்கு ஏற்ற 697 படிகள் உள்ளன. பக்தர்கள் எளிதில் படிகளில் நடந்தே மலை மீது ஏறி விடுகின்றனர். மேலும் சற்று எளிதாக நடந்து செல்வதற்கு ஏற்ற யானையடி பாதை என்ற வழியும் உள்ளது. இந்த பாதையின் வழியே பழங்காலத்திலேயே யானைகள் பழனிமலைக்கு எளிதில் ஏறி சென்று வந்துள்ளன. தற்காலத்தில் இழுவை ரயில் வசதியும் உள்ளது. அடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் என்ற கணபதியை வணங்கிய பிறகு பழனிமலையை கிரிவலமாக வந்து மலை மீது ஏற வேண்டும் என்பது மரபு. கிரிவல பாதை 3 கிலோமீட்டர் நடந்தால் போதும். பழனி கிரிவலம் நிறைவு பெற்றுவிடும். படிகளின் வழியே ஏறத் தொடங்கிய சிறிது நேரத்தில் ஒரு விசாலமான மண்டபத்தை காணலாம். கண்ணப்பர் வரலாறு, தெய்வயானை திருமணம் ஆகிய சிற்பங்களை தாங்கி நிற்கும் தூண்கள் அம்மண்டபத்தை அழகு செய்கின்றன. 350 படிகள் ஏறிய நிலையில் வையாபுரி கோமான் சிற்பத்தை தாங்கி நிற்கும் மண்டபத்தை காணலாம். அங்கிருந்து வையாபுரி குளம் என்ற குளத்தை காணலாம். மேலும் சில படிகள் ஏறிய நிலையில் குராஅடி வேலவர் திருக்கோவிலும் இடும்பன் திருக்கோவிலும் உள்ளன. அவர்களை வணங்கி மேலும் சில படிகள் ஏறினால் நாம் பழனி ஆண்டவர் திருக்கோவில் வெளிச்சுற்றுக்கே வந்து விடுவோம். அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது குடதிசை நோக்கிய குமரன். மலைமேல் கட்டப்பட்டுள்ள திருக்கோவில் பரப்பளவில் பெரியதாகவே உள்ளது. 63 அடி உயரமுள்ள ராஜகோபுர